மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நார்மலாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. இது நாங்கள் எல்லாருமே என்ன நினச்சோன்னா, ஏன்னா நாளைக்கு இந்திரஜாவோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற விசேஷம். ஆமாம், காது குத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ரோபோ சங்கர் அண்ணா இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது எங்களாலேயே ஏத்துக்க முடியல. ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து அவரை ரசிச்ச எங்களாலேயே அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியல, அதை ஏத்துக்க முடியல. நீங்க அவங்க கூடயே டிராவல் பண்ணிருக்கீங்க, பர்சனலா பழகி இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும்? எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டீம் அவங்க ரிலேஷன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அக்கா பேசும்போது நார்மலா தான் பேசினாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நார்மலா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா அண்ணா இதுக்கு முன்னாடி மஞ்சள் கமலையில இது பண்ணும் போது எங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் ஈவினிங் ஒரு ஆஃப்டர் லாங் டைமா அண்ணனை பார்க்கும்போது டக்குன்னு இழைச்சு ஒரு மாதிரி இருந்தாரு. அது டக்குன்னு அப்படி பார்த்த அண்ணாவை டக்குன்னு அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, சோ ஏன்னா அவரை நாங்க வேற மாதிரி பார்த்துட்டோம், டக்குன்னு இழைச்சு ஒரு மாதிரி பார்க்கும்போது இருந்தது. பட் ஆனா அவர்கிட்ட உள்ள கான்பிடென்ட் ஒன்னும் இல்ல, பாத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான வில் பவர் உள்ள ஒரு கேரக்டர் தான். இது நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம்னா, ஏன்னா நாளைக்கு இந்திரஜாவோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற விசேஷம். ஆமா, காது குத்து வச்சிருக்காங்க. சோ அதனால நாங்க அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நாங்க இப்ப எல்லாருமே கோயம்புத்தூர்ல இருக்கோம். சோ இது முடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்காத விஷயம். அது என்னால இன்னும் கூட ஏத்துக்க முடியல. டக்குன்னு அண்ணா ஏன்னா இப்போ லாஸ்ட் ஷூட் இப்போ ஒரு 1 வீக் ஒரு 10 days இருக்கும். நாங்க அது இது ஷூட் பண்ணோம். கடைசியா அப்பதான் நீங்க அவரை பாத்தீங்க நேர்ல? ஆமா, அப்பதான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தாரு. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல அப்ப? இல்ல, அண்ணாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா எப்படின்னா அவரு உட்கார்ந்து தானே இருக்கணும். அப்படியே ஒரு 3 hours நம்ம உட்கார்ந்து ஷோ பண்ணோம்ல. அண்ணாவுக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியல ஆக்சுவலா. போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாரு, சில் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தாரு. நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க, அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்ட்டு. சோ அவரு எப்பவுமே அவரோட ஆசை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன்னா அவர் பட்ட கஷ்டத்துக்கும் அவர் போன தூரத்துக்கும் இல்லடா, எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நான் அவரை 10 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவர் மதுரையில ஸ்டேஜ்ல அந்த கெட்டப் எல்லாம் போட்டு நின்னதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். உங்களோட 10 வயசுல இருந்து அவரை பாக்குறீங்க? என்னோட 10 வயசுல இருந்து நான் அவரை பாத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு கனெக்ட்னா, நான் 10 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். யோகி குழந்தையில இருந்து அவங்க தூக்கி எல்லாம் வளர்த்திருக்காங்க. சோ இதுவே எனக்கு நடுவுல தான் தெரிஞ்சது. அதாவது ரோபோ சங்கர் இங்க நாங்க பழகி எனக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் என் வீட்டுல சொன்னாங்க, மினி மாமியார் சொன்னாங்க. அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு அது எங்களுக்கு ஃபேமிலியாவே. எல்லாரு கூடயுமே அவர் ஒரு டக்குனே மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு பேசி ஒரு குடும்பமாவே ஆயிடுறாருல்ல. இப்ப நீங்க யார வேணாலும் யார் வீட்டு ஃபங்க்ஷன்ல வராங்களோ இல்லையோ, ரோபோ சங்கரனோட ஃபேமிலி மட்டும் எல்லா ஃபங்க்ஷன்லுமே இருப்பாங்க. நம்ம போயிட்டு இந்த நேரா பார்த்து பத்திரிக்கை கொடுத்து அப்படி எதிர்பார்க்கிற ஃபேமிலியா அவங்க கிடையாது. முக்கியமா அண்ணா வந்துருண்ணா அப்படின்னா, ஓகே தங்க வந்துடுறேன் தங்க, ஓகே செல்லக்குட்டி அப்படின்ட்டு வந்துருவாரு. ஸோ அவர் எங்க கிட்ட மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் சுத்தி இருக்காங்களோ அவங்க கிட்டயும் ரொம்ப அன்பா சகஜமா பழகுற ஒரு கேரக்டர். இப்போ இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறதே தெரியல. எனக்கு ரொம்ப எனக்கு அட்லீஸ்ட் இந்திரஜா கூட அண்ணா இருக்காங்க, பாப்பா இருக்கு, அது ஒரு வேற மாதிரி ஒரு எடுத்துட்டு போயிடும். பட் அக்கா அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேருமே அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்கல்ல. இவங்க பர்த்டே செலிப்ரேஷன்ஸா இருக்கும், போடுற வீடியோஸா இருக்கட்டும், இந்த வயசுல இருந்து 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு காதல் இருந்துச்சுல்ல.
நாங்க இப்போ கூட பேசிட்டு இருந்தோம். அதாவது நாங்க அதே இதுல அதாவது அதே அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆனது அப்படியே வந்து லைவா பண்ணும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒருவேளை எல்லாருமே இப்படிதான் இருப்போமோ அப்படின்ட்டு. சோ அவ்வளவு ஒரு அந்யுன்யமா இருக்கும், எப்பவுமே கொஞ்சிட்டே இருப்பாங்க. ஆமா, அதாவது அக்கா கொடுக்குற லவ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான லவ் அண்ணா மேல. அவர் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கிறது இனி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட ரொம்ப டஃப் தான். ஆனா கண்டிப்பா அண்ணா பக்கத்துல இருந்து பாத்துப்பாரு. சொல்றேன், ரொம்ப டஃப் தான். அவருடைய நினைவு மட்டும்தான் அவங்கள லைஃப் லாங் அப்படியே எடுத்துட்டு போகணும். ஆனா அவரோட ஆசைன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா சினிமால பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இவர் ரொம்ப வருஷமா வந்து அந்த உடம்புல பெயிண்ட் பூசி ரோபோவா நடிக்க ஆரம்பிச்சது வந்து அவ்வளவு ஒரு சின்சியர் அண்ட் டெடிகேஷன் கொடுத்திருக்காரு. மாரி படத்துல எல்லாம் வந்து லைக் தனியா தெரிஞ்சாரு. அதுவும் தனுஷ் மாதிரி ஒரு ஸ்டார் கூட பர்ஃபார்ம் பண்ணியும் தனியா தெரியறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் வந்து இடையில உடம்பு சரியில்லாம படங்கள் பண்ண முடியாம போகும்போது அவரோட ஆசை கனவு எல்லாமே ஒரு முடங்கி போன மாதிரி ஒரு தருணத்துக்கு அப்புறமா திரும்ப மீண்டு நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருந்துச்சுல்ல? கண்டிப்பா இருக்கும்ல, எல்லா கலைஞர்களுக்குமே இது இருக்கும்ல ஒரு இடத்துல. இப்ப எங்களுக்குலாம் வந்து இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது. சோ இதுலதான் ஒரு ஃபேமிலி. எனக்கு இதுல வந்து ஒரு சந்தோஷம் வந்து என்னன்னா, அட்லீஸ்ட் வந்து இந்திரஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, பேரனை பாத்துட்டாரு, வீடு வாங்கிட்டாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பாடா ஓகே, ஓரளவுக்கு ஃபேமிலியை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டாரோ அப்படின்றதுதான். பட் அவருடைய ஆசைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கமல் சார் தான். அவர்தான் உலகம் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி அவருடைய படங்கள்ல ஒரு நல்ல ஒரு பெரிய கேரக்டர் அவர் கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா குடும்பத்தினருக்கும் பிரியங்காவுக்கும் வந்து அந்த கடவுள் தான் இத கடந்து வர்றதுக்கான சக்தியை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே பிரார்த்தனையா இருக்கு எல்லார்கிட்டயும். கண்டிப்பா. அண்ட் ஒரே நிமிஷம், இந்த டைம்ல நிறைய அவரை பத்தி நெகட்டிவ் இது சொல்றாங்க, அவர் ட்ரிங்க்ஸ்னால இதனால அதனாலன்னு சொல்லிட்டு. இந்த வதந்திகளை பரப்ப வேண்டாங்கிறது உங்க சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்டா வச்சிடுறீங்களா? கண்டிப்பா உண்மைதான், எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வரும். பேசிக்காவே வந்து அந்த இப்ப அவங்க கூட வந்து சொல்றது கூட வந்துட்டு நான் நெகட்டிவா கூட பார்க்காம இது ஒரு அக்கறையில திட்டுவோம்ல, டேய் நீ ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாம், நீ சாப்பிட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அந்த அந்த ஒரு அக்கறை அடிப்படையில தான் நான் பாக்குறேன். பட் ஆனா அவரை எப்படி சொல்றது, எல்லாருக்குமே நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து அலர்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர் அது பண்றது இல்ல. அதனால இதனால அவரை இழந்துட்டோம்ல, அவ்வளவுதான். அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். மறுபடியும் அவரை பத்தி நெகட்டிவா சொல்லி அது அவங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டு நம்ம ஒரு லைன் எழுதிட்டு போயிடுவோம், ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அது கேக்குறவங்களுக்கு வலி ஜாஸ்தி. அந்த வலி வந்து நம்ம மக்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறேன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.